அளவற்ற இன்பமளிக்க ஆதாரமாய் இருப்பவரும் பரிபூர்ண ஆனந்த மூர்த்தியும் தயாபரனும் மகிழ்ச்சி மிக்கோனுமாகிய சத்குருநாதர் சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்திற்குரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் பெரும் காலமாக இந்த சமுதாயத்திலே புறையோடி கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை எல்லாம் தவிர்த்து ஒரு சித்த வித்தியார்த்திகளுடைய மாநில அமைப்பை உருவாக்கி அதனுடைய தலைவராக நீண்ட காலம் பணியாற்றி இப்போதும் அவர் தான் தலைவர், யாரும் இல்லை என்றாலும் அவர் தான் தலைவர். ஏன்னா கிருஷ்ணாராமண்ணா செயலாளராக இருந்தார், அவர் இல்லை, இப்படி பல பேர் இல்லாமல் போயிட்டு இருந்து இப்போது அந்த நிலையை இவர் தான் தலைவராக இருந்து செயல்படுத்திட்டு இருக்கார் இன்ன வரைக்கும். அந்த அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னும் வருங்காலங்களிலே மிகப்பெரிய அளவில் இந்த சமாதி நிலைக்கான இடத்தை வாங்கி இதன் மாதிரி வச்சுட்டு இருக்கிறது யாரும் இல்லை, எங்கேயுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு நிகழ்வை இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட சொக்கலிங்கம் அண்ணா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு எனக்கு முன்னாலே உரையாற்றிய ஏனைய சான்றோர் பெருமக்களே, பின்னால் உரையாற்ற இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, என நேரம் குறைவாக இருக்கிறது. வருகை தந்திருக்கிற ஏனைய சித்த வித்தியார்த்தி சகோதர சகோதரிகளே, சான்றோர் பெருமக்களே, பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய உலகணிந்த ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தெளிவறியாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் ஜீவனும் ஆகார், தெளிவறியாதார் சிவமாக மாட்டார், தெளிவறியாதார் தீரார் பிறப்பேன் திருமந்திரத்தில் ஒரு பாடல். இப்போ இந்த தெளிவு தான் மனுஷனுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா அறிவும் இருக்குது, யாரும் அறிவு இல்லாத பிறக்கலை. எல்லா மனிதர்களும் அப்படித்தான் அறிவோடு பிறந்திருக்கிறோம். ஏன்னா மனித இனம் மட்டும்தான் 6 அறிவு உள்ளதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் சாமி சொல்கிறார் கிடையாது, இருக்கிறவ பூரா பார்த்தீங்கன்னா ஒரு எறும்புக்கு இருக்கிற புத்தி அல்லது மற்ற ஜீவிகளுக்கு இருக்கிற புத்தி மனுஷனுக்கு இல்லை. அதனால் இவன் எப்படி 6 அறிவு படைச்சவனாக இருக்க முடியும் அப்படின்ட்டு. ஏன்னு சொன்னால், ஒரு சாதாரண குருவி, இந்த குருவி இருக்கு இல்லைங்களா, சிட்டுக்குருவி, அந்த குருவி கூடு கட்டுச்சுன்னா அந்த கூடு எப்படிப்பட்ட மழையாக இருந்தாலும் எப்படிப்பட்ட காத்தடிச்சாலும் அந்த கூடு கீழே விழாது. ஆனால் மனுஷன் கட்டுறது பார்த்தா எட்டு கட்டினா இடிஞ்சு போச்சுங்களாம், பல பேர் செத்து போயிட்டாங்களாம். அப்போது அந்த குருவிக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லைங்கிறது புரிஞ்சு போச்சு. அப்போ அறிவுள்ள ஜீவியாக நாம மாறணும் அப்படின்னா எது அறிவாய் இருக்கிற பொருளோ அந்த அறிவாய் இருக்கிற பொருளை உண்ணோம்னாக்கா நாம அறிவாளி ஆகலாம். அதை உண்றதில்லை, நாம அதை வெளியே திறந்துடுறோம். அறிவாய் இருக்கிற ஒரு பொருளை நமக்குள்ளே நிலைநிறுத்தி கொண்டால் நாம் 6 அறிவு படைச்சவங்களா இருக்கணும். அறிவு இருக்கிற பொருளை நாம் இழந்துறதுனால நாம் அறிவற்ற ஜீவிகளா உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் சாமி சொன்னார், மனிதன் என்று சொல்லக்கூடியவன் இருக்கால் பிராணி, அவ்வளவுதான். இருக்கிற ஜீவிகளை பார்த்து இருக்கால் பிராணியாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இவனுக்குத்தான் ஞானம் கிடைக்கும். அப்ப இவனுக்குத்தான் ஞானம் கிடைக்க, இவனுக்கு தான் அந்த தகுதி இருக்குது என்கிறத அவை மூதாட்டி சொல்றான். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. இப்படிப்பட்ட ஒரு அரிய பிறப்பு இருக்கு, ஆனா அதை நம்ம சிந்திச்சு தெளிவு பெறாதனாலதான் இந்த நிலை. அதனால்தான் தெளிவறியாதார் சிவனை அறியார் அப்படின்னாங்க ஞானிகள். அப்ப தெளிவு வேணும். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அவனுக்குரிய அறிவு இருக்கிறது. அந்த அறிவை பயன்படுத்துகிற நிலையிலே இவன் இல்லை. அப்படி பயன்படுத்தினானே ஆனால் இவன் மகனாக மாறலாம், வேற ஒரு விஷயம் இல்லை. அப்ப தெளிவறியாத நீ இருந்தா இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, நீ ஜீவனே இல்லடா, நீ பிறந்ததே வேஸ்ட்ங்கிறார் ஞானி. தெளிவறியாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் ஜீவனும் ஆகார்னார். நீ பிறந்ததுக்கான வாய்ப்பே இல்லை, நீ ஜீவனே இல்லை. அப்ப தெளிவறியாதார் சிவமாக மாட்டார். தெளிவு அறியலன்னா நீ சிவமாக முடியாது. தெளிவறியாதார் தீரார் பிறப்பேன்னு சொன்னாங்கல்ல, எத்தனை ஆயிரம் ஆண்டு இத்தனை பிறப்பு பிறந்தேன், அத்தனை பிறப்பு பிறந்தேன், அதே மாதிரி பிறந்துட்டு இருக்க வேண்டியதுதான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு அடிப்படையாக இருப்பது எது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நம்முடைய ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் என்ன சொன்னார்னா,
தன்னை உணரா படிப்பு எதுவாயினும் பொருளற்றதே. தன்னை உணரா படிப்பு எதுவாயினும் பொருளற்றதே. தன்னை உணர தன்னைத்தான் படிக்கணும், வேற எத்தையும் படிக்கக்கூடாது. இப்ப நாம புறத்துல படிச்சுட்டு இருக்கிறோம், அகத்துல படிக்கணுங்கிறார். தன்னை உணர தன்னைத்தான் படிக்க வேண்டும். தன்னைத்தான் படிக்கும் கலை தான் சித்த வித்தை, வேற ஒண்ணும் இல்லை. இந்த சித்த வித்தையை கற்றோமேயானால் தன்னை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் ரொம்ப அற்புதமா, தன்னை உணர தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு திருமந்திரத்துல ஒரு பாடல். எப்படி ஞானிகளுடைய கருத்துக்கள் எவ்வளவு வேகமா பொருந்தது பாருங்க. அதனால தன்னை அறியணும்னா தன்னை தான் படிக்கணும். நாம இப்ப பொதுவா மற்றவங்களை பார்த்து தான் படிச்சுட்டு இருக்கிறோம். நீ இப்படி இருக்கிற, நான் அப்படி இருக்கிறேன், நீ ஏன் இப்படி இருக்கிற, நான் அது தேவையே இல்லாத விஷயம். நமக்கு தேவையான விஷயம்னா நம்மை நாம் அறிதல். புறத்தை அறிய வேண்டிய அவசியமில்லை. தன்னை அறிந்து தன் நிலையை உணர்ந்து செயல்படுகிற போது நாம் எல்லா நிலைகளையும் அடையலாம். இதுதான் ஒரு ஞானி என்ன பண்ணாரு, ஒரு குரங்க வளர்த்துக்கிட்டு இருந்தார். அவர் நீண்ட காலமா காட்டுல போய் தவம் செய்து தனிமையில இருக்கிற போது அந்த குரங்கோட தான் இருப்பார். அந்த குரங்கும் இவர் மட்டும்தான் இருந்தாங்க. இவர் நீண்ட நாள் ஆகி போச்சு காட்டுக்கு போய். இவர் இளம் வயசுல அவருடைய பாலிய நண்பர் ஒருத்தர், சின்ன வயசு நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவரு ஒரு முறை அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். ஐயா, நான் உங்களை பார்க்க வரணும், ஏன்னா இவர் ஞானி ஆயிட்டாரு, நாம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு எண்ணம். அவர் என்ன சொன்னார், நான் உங்களை பார்க்க வரணும் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்லி அனுப்பினார். அப்படியா, அவர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார் அவர். அப்புறம் இவர் போறார் நண்பரை பார்க்கறதுக்கு. நீண்ட நாள் ஆகிப்போச்சு, அவரை பார்க்கறதுக்கு போறார். போய் பார்த்தா ஒரு சின்ன குடிசை, அந்த குடிசை போட்டுக்கிட்டு அவர் காட்டுக்குள்ள தவம் இருக்கிறார். அவரை பார்த்தா சுத்தி யாருமே இல்லை, அவரும் அவர் குரங்கு மட்டுமே இருக்கு. இந்த ரெண்டு பேரும் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, அந்த குரங்குக்கு எல்லாமே பயிற்சி பண்ணி கொடுத்துருக்கிறார், என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்லி கொடுத்தவர் என்ன பண்ணாரு, இவர் நண்பர் வந்த உடனே, ஏன்னா இவர் வர்றாருங்கிறதுக்காக தடபுடலாம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சார். ஏன்னா நீண்ட நாள் ஆச்சு நண்பர், அப்படிப்பட்டவர் நம்மளை தேடி வர்றாரு, அதுக்காக வேண்டி அரிசியோட உணவு நல்லா செஞ்சு வச்சுட்டு அவர் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தார். அவர் வந்தார். வந்த உடனே என்ன பண்ணாரு, குரங்க அவருக்கு ஒரு சேர் எடுத்து போடு அப்படின்னு சொன்னார். அந்த குரங்கு என்ன பண்ணிச்சு, ஓடி போய் ஒரு சேரை எடுத்துன்னு வந்து அவருக்கு போட்டுச்சு. அவரு அதில் உட்காந்துட்டார். உட்காருங்க அப்படின்னாரு. உட்காந்துட்டார். பட்டுன்னு குரங்கு தலையில் ஒரு அடி அடித்தார். அடித்த உடனே என்ன பண்ணிச்சு, அந்த குரங்கு ஓரமாக போய் உட்காந்துருச்சு. திரும்ப என்ன பண்ணார், குரங்க அவருக்கு தண்ணி கொடு அப்படின்னார். இது என்ன பண்ணிச்சு, ஓடி போயிட்டு ஒரு டம்ளர் நிறைய தண்ணி எடுத்துன்னு வந்து அவருக்கு கொடுத்துச்சு. கொடுத்த உடனே அவர் தண்ணியை குடிச்சார். தப்புன்னு தலையில் ஒரு அடி அடித்தார் பரம்பால. அந்த குரங்கு ஓடி போய் உள்ளே உட்காந்துச்சு மூளையில். சரின்னு என்ன பண்ணார், குரங்க அவருக்கு உணவு கொடுக்கணும் இல்லையா, ஏதோ பாய் போடு அப்படின்னாரு. அது என்ன பண்ணிச்சு, ஓடி வந்து அந்த பாயை விரிச்சு போட்டுச்சு. பாயை விரிச்சு போட்டோன்னா பட்டுன்னு ஒரு தலையில் அடி அடிச்சாரு. அது ஓய் ஓரமாக உட்காந்துருச்சு. அப்புறம் குரங்க அவருக்கு இலையை போடு அப்படின்னாரு. சரின்னு வந்து இலையை போட்டுச்சு. இலையை போட்டு அந்த இலையில எல்லா பரிமாறு அப்படின்னார். உணவெல்லாம் வச்சு அது எல்லாத்தையும் பாயாசம் அது இதெல்லாம் வச்சு பரிமாறி பேசி பாயாசம் வைக்க மறந்துடுச்சு. போய் உக்காந்துச்சு. ஒரு பொட்டுன்னு தலையில் ஒரு அடி போட்டார். வந்து போய் உக்காந்துட்ட உடனே அதுக்கப்புறம் கூப்பிட்டு அவர் பாயாசம் வைக்க மறந்துட்டு பாரு அப்படின்னார். சரின்னு பாயாசம் கொண்டாந்து வச்சுட்ட உடனே அவர் சாப்பிட்டீங்கன்னா இல்லை, சாப்பிட்றதுக்கு உட்கார்ற போது அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு நண்பருக்கு. என்னடா அது இவர் ஞானம்னு சொல்கிறாங்க, இவர் இந்த ஒரு குரங்க கூட இவர் அன்பா நடத்தலையே, இந்த குரங்க ஒரு வார்த்தைக்கும் ஒரு செயலுக்கும் இவர் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இவர் அடித்தாலும் அது அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன சொல்கிறாரோ அந்த வேலையை வந்து செய்யுது. இவ்வளோ தங்கமாக இருக்கிற குரங்க இவர் அடிக்கடி தலையில் தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. இது ஒன்றும் சரியில்லையே, இவர் ஞானியானதுக்கு ஒரு வழியும் புரியலையே, இவர் என்ன ஞானத்தை அடைஞ்சாருன்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்தவர் யோசனை பண்ண ஆரம்பித்தார். வந்தவர் யோசனை பண்ண ஆரம்பித்த பிறகு இவர் புரிஞ்சுக்கிட்டாரோ, இவர் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, இப்போ என்ன செய்யணும் இல்லைங்கய்யா,
நீங்க இவ்வளோ தர்மத்தை பேசுறீங்க, இவ்வளோ நியாயங்களை பேசுறீங்க, எல்லாத்தையும் சொல்றீங்க. ஆனா இந்த குரங்க தலை மேல அடிச்சுட்டே இருக்கிறீங்களா, அது எனக்கு மனசுக்கு சரியா வரல அப்படின்னாரு. அப்படியா, சரி நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்பை எடுத்து என்ன பண்ணார், ஒரு பாய்க்கடியில சொருகிட்டார். சொருகிட்ட உடனே இவர் சாப்பிட ஆரம்பிச்சார். நல்லா ருசிச்சு சாப்பிடுங்கிறார். இந்த பிரம்பு உள்ள மறைஞ்சதை பார்த்த உடனே அந்த குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா, ஓடி வந்து அவர் தலைமையில ஏறி உட்காந்து சாப்பிடுங்கிற ஒரு தலைமையில ஏறி உட்காந்துக்கிட்டு தலையை பிக்குது, கழுத்தை திருகுது, காதை திருகுது. அப்புறம் என்ன பண்றாரு, இவர் சாப்பிட்டுங்கிற அந்த இலையில வாழை விட்டு ஆட்டுது. எல்லாத்தையும் ஆட்டின உடனே ஒரு தடவை என்ன பண்ணுது, ரொம்ப வேகமா காதை பிடிச்சி ஒரு திருகிச்சு பாரு. இவரு ஐயோ சாமி இந்த குரங்கு அடிக்கல அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டாரு. ஐயோ சாமி இந்த குரங்குல அடிக்கலன்னாரு. அப்புறம் தான் பாயில இருக்கிற அந்த பரம்பை எடுத்து ஒரு தட்டினார், போய் மூலையில உட்காந்து. இது எதை குறிக்குதுன்னா, நமக்குள்ள இருக்கிற மனசுதான் அந்த குரங்கு. இந்த மனக்குரங்கு நமக்குள்ள இருந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இத தலைமையில தட்டிக்கிட்டே இருக்கணும்னா நாம தவம் செய்யணும், வேற ஒண்ணும் செய்ய வேணாம். இந்த தவத்தை செய்தீர்களேயானால் அந்த குரங்க தட்டிக்கிட்டே இருக்கலாம். இல்லைன்னு சொன்னா அது அலவாஞ்சி ஓடாத வேலையெல்லாம் செய்யும், இல்லாததெல்லாம் செய்யும். அப்படிதான் கடைசியில ஐயோன்னு கத்த வேண்டியதுதான். மரணம் வந்துட்ட பிறகு ஐயோ மரணம் வந்துச்சு, ஐயோ அது வந்துச்சு கத்த வேண்டியதுதான். இப்படிப்பட்ட நிலையில இந்த மனக்குரங்கை யார் அடக்குகிறார்களோ, இந்த மனக்குரங்கை யார் அடக்கி நல்வழிப்படுத்துகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் வெல்ல முடியும், இந்த பிறப்பை வெல்ல முடியும். இந்த பிறப்பை வெல்வதற்குரிய ஒரு செயலை நீங்கள்லாம் செய்யணும். அப்படி செய்யக்கூடிய ஒரு செயல் சித்த வித்தை. சித்த வித்தைன்னா என்ன, ரொம்ப அற்புதமா சாமி விளக்கம் சொல்லுவாங்க சித்த வேதத்துல. தண்ணியில் இருக்கின்றதும் அதோகதியாகி வெளியே போய் நசிந்து போகின்றதுமான ஜீவ சக்தியான வாயுவை அப்படி வெளியே விடாமல் தன்னுள்ளூடாக மேலும் கீழும் சதாகாலமும் நடத்தி பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து அதில் இருத்த படிப்பதாகும் சித்த வித்தை. வேற ஒண்ணுத்துக்காக இல்லை இந்த வித்தை. ரொம்ப அற்புதமா விளக்கம் சொன்னாங்க பாருங்க. தன்னிலிருந்து எது அழிந்து கொண்டிருக்கிறதோ அது அழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி அழிந்து கொண்டிருப்பது நம்முடைய ஜீவனாகும். அந்த ஜீவனை நமக்குள்ளே நிலைநிறுத்த பழகிட்டோம்னா நமக்கு மரணம் இல்லை, நமக்கு இந்த உலகில் வேலை இல்லை. அப்போ நாம என்ன செய்யணுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. பிறந்து சாவறதா, பறந்து சாவறதா, இல்ல சொத்து சேர்த்து வச்சுட்டு அனுபவிக்காம சாவறதா. இப்ப எத்தனை பேர் அரசியல்வாதியிலிருந்து இருக்கிற இங்க இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், எனக்கு வேணும் சேர்த்துங்கிறோம். சேர்த்ததை அவன் அனுபவிக்க முடியுதான்னா முடியல, போய் சேர்ந்து போறோம். அப்படி சேராமல் இருக்கணும்னு சொன்னா நீங்க இந்த சித்த வித்தையை பயிலுங்க. இதுதான் இந்த வாழ்க்கைக்கு தேவையானது, இதுதான் இந்த சமுதாயத்துக்கு மனித குலத்துக்கு தேவையானது. அப்படி மனித குலத்துக்கு தேவையான மகத்தான சேவையை நம்முடைய சொக்கலிங்கம்னா இந்த பகுதியில் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த மனித குலத்துக்கு தேவையான வேலையை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார். எந்த சித்த வித்தியார்த்திகள் சமாதி நிலை எய்தினாலும் அவர்களை கொண்டு வந்து வைத்து பாதுகாக்கிற ஒரு சுடுகாட்டு காவலனாக நம்முடைய சொக்கலிங்கண்ணா இருக்கிறார். அவர் சிவன் எங்க வாழ்வான், அவர் வீடு குடும்பம் இங்கே வாழ்றார். சிவன் வாழ்ற இடத்துல அவர் வாழ்றார். அப்போ சிவனே இங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அந்த சிவன் செயல் நல்ல செயலாக இருக்கும். அந்த நல்ல செயலை போற்றும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். ஆத்ம நமஸ்காரம்.